கோடீஸ்வரன் இருக்கிறான். அந்த கோடீஸ்வரனுக்கு பணம் நிறையா இருக்குது, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, மன நிறைவும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், என்னடா இப்படி இருக்கேன்னு மத்தியானம் ஒரு சரியான 1 மணிக்கு தூக்கம் வராமல் வயல் வெளியில் நடந்து போகிறான். அப்போ ஒரு உழவன் என்ன பண்ணுறான், மேலே சட்டை இல்லை, துணி இல்லாமல் தலையில் ஒரு முண்டாசை கட்டிக்கிட்டு ஏறு உழுதுகிட்டு இருக்கான். மாட்டை கட்டி ஏறு உழுதுகிட்டு இருக்கான். பாட்டு பாடிக்கிட்டு ஏறு உழுது, குஷி தெம்மாங்கு பாடிக்கிட்டு ஓடுறான். இவன் பார்த்தான், நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, மன நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இவன் இந்த ஒன்றை நான் சம்பளத்துக்காக இந்த வெயிலில் கிடந்து அலைகிறான், பாட்டு பாடுறான், சந்தோஷமாக இருக்கான், மன நிறைவாகவும் இருக்கான், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறானே அப்படின்ட்டு கூப்பிட்டான், இங்கே வாட, என்னடா இந்த வெயிலில் கிடந்து அலைஞ்சிக்கிட்டு பாட்டு பாடுறியேன்னு. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, இந்த வெயிலில் வேலை செஞ்சால் சாயந்தரம் ஆன உடனே எங்கள் முதலாளி எனக்கு 8 ரூபா சம்பளம் கொடுப்பாருங்க, நான் அதில் 4 காரியம் செய்வேன், எனக்கு என்னங்க கவலைன்னா. இவன் கோடி கோடியாக வச்சுருக்கான், இவர் இன்னமும் தான் வேலை செஞ்சால் 8 ரூபா கிடைக்குமா, அதுக்கு இவ்வளவு சந்தோஷம்னா. என்னடா உனக்கு அந்த மகிழ்ச்சின்னு கேட்குறான். என்னடா 8 ரூபாயில் என்னடா 4 காரியம் செய்வேன்னு கேட்டார். ஐயா நானும் என் பொண்டாட்டியும் 2 ரூபாயில் சாப்பிடுவோங்க. ஆயிட்டுங்களா? ஆமாம். ஒரு 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன், இன்னும் ஒரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன், ஒரு 2 ரூபா தர்மம் பண்ணுவேன், வீட்டில் போய் படுத்துருவேன், எனக்கு என்னங்க கவலைன்னா. புரியலையப்பா, சரியாக சொல்லுன்னு கேட்டேன். ஐயா நானும் என் மனைவியும் சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகுதுங்க. சரி என்னமோ வட்டி கட்டுறேன் நீ 2 ரூபான்னா. இல்லை எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க வயசானவங்க, அவங்க வளர்த்ததில் தானே நான் வளர்ந்தேன், அதுக்கு வட்டி 2 ரூபா, அவங்களுக்கு சாப்பாடு போட 2 ரூபா செலவாகுது, 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேங்கிற. எனக்கு 2 பிள்ளைங்க, அதுகளை வளர்க்குறேன், அது இப்போ வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு அவன் எனக்கு செய்வான். தர்மம் பண்ணுறேன். நீ எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கணவர் இறந்துட்டார், அவங்களாம் அந்த குழந்தையும் வந்திருக்காங்க, அவங்கள வச்சு காப்பாற்றுறேன், இது தர்மம், அதுக்கு 2 ரூபா செலவாகுதுன்னா. அவன் ஒன்றும் தர்மம் செய்யணும்னெல்லாம் செய்யலை, ஆனால் அவங்க மேலே எல்லாம் அன்பு இருக்கிறதுனால தர்மம் தானாக நடக்குது. அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிற அப்பா மேலே அன்பு அறம், தான் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறான் அறம், அக்காவையும் பிள்ளையையும் வளர்க்கணும்னு நினைக்கிறான், அது ஒரு தர்மம். எல்லாம் எதனால அவங்க மேலே வச்ச அன்புனாலே நடக்கிற தர்மம்.